ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுக்கு என்ன டாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா, பலவாரத்துலேருந்து வாங்கிட்டு வந்தால் இந்த யூபிஎஸ்ஸை நம்ம ரெடி பண்ணி ஒர்க்காக வைக்க போகிறோம். நம்ம இந்த யூபிஎஸ்ஸை பலவாரத்துலேருந்து நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டு வந்துட்டோம். பட் நம்மளால் வீடியோ போட முடியல. நிறைய பேர் பலவாரத்துலேருந்து வாங்கிட்டு வந்த பொருள்லாம் ரீஸ்டோர் பண்ணி வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நான் போடுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுன்ட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த யூபிஎஸ்ஸை நான் பலவாரத்தில் பார்த்தீங்கன்னா 250 ரூபாய்க்கு வாங்கினேன். அந்த கடைக்காரும் 350 ரூபா சொன்னார். 100 ரூபா எப்படியோ கம்மி பண்ணி 250 ரூபாய்க்கு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி நம்ம இந்த யூபிஎஸ்ஸை ரெடி பண்ணி ஒர்க்காக வைக்க போகிறோம். அதான் நம்மளுக்கு இன்றைக்கான டாஸ்க்கு. இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த யூபிஎஸ்ஸை ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த யூபிஎஸ்சில் என்ன ஃபால்ட்டுன்னெலாம் தெரியல. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் பொறுத்த வரைக்கும் பேட்டரி தான் ஃபால்ட் வரும். கைட்டி பார்த்தா தான் தெரியும் உள்ள என்ன ஃபால்ட் இருக்குன்ட்டு. இப்போ இந்த யூபிஎஸோட வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 360 வாட்ஸு. இப்போ இந்த யூபிஎஸ்ஸை ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி அந்த யூபிஎஸ்சில் இருக்க ஸ்க்ரூவெல்லாம் கைட்டிடலாம். இப்போ நான் யூபிஎஸ்சில் இருக்க எல்லா ஸ்க்ரூ கைட்டிட்டேன். இப்போ நான் யூபிஎஸ்ஸை ஓப்பன் பண்ண உடனே உள்ளே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து ஒரு ஒயர் பார்த்தீங்கன்னா கட் ஆகிட்டு இருக்குது. அதையும் நம்ம சால்ட்ரிங் வைக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம பேட்டரியோட ஹெல்த்தை செக் பண்ணோம். அதனால நான் பேட்டரியோட கனெக்ஷனை பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நான் பேட்டரியோட லைனெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ பேட்டரி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நான் பேட்டரி பார்த்த உடனே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பேட்டரி வேஸ்ட்டு, ஏன்னா பேட்டரி உப்பி இருந்தது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து ஒரு ஒயரை பார்த்தீங்கன்னா அந்த போர்டில் சால்ட்ரிங் வைக்கணும். இப்போ நம்மளுக்கு அதான் பெரிய டாஸ்க்கு. ஏன்னா நம்ம போர்டை கைட்டணும், ஒயர் எல்லாமே கைட்டி தான் நம்ம சால்ட்ரிங் வைக்க முடியும். அதனால் நம்ம போர்டில் இருக்க ஸ்க்ரூவை ஃபஸ்ட்டு கைட்டிடலாம். இப்போ நான் மதர் போர்டில் இருக்க ஸ்க்ரூ எல்லாமே கைட்டிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா மதர் போர்டில் இருக்க எல்லா ஒயரையும் நம்ம ரிமூவ் பண்ணணும். அதனால் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நான் மதர் போர்டில் இருக்க எல்லா ஒயரையும் ரிமூவ் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா மதர் போர்டை வெளியே எடுக்கணும். அப்போ தான் நம்ம அந்த ஒயரை சால்ட்ரிங் பண்ண நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நான் மதர் போர்டை கைட்டி வெளியே எடுத்துடுறேன். இப்போ நான் மதர் போர்டையும் கைட்டி வெளியே எடுத்துட்டேன். இப்போ மதர் போர்டு பின்னாடி பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒயரை வச்சு சால்ட்ரிங் பண்ணோம். இப்போ நான் மதர் போர்டை திருப்பி பார்த்தோன்னே ரொம்ப டஸ்ட்டாக இருந்தது. அதனால் நம்ம இப்போ அந்த டஸ்ட்டை க்ளீன் பண்ணிடலாம். இப்போ நான் மதர் போர்டில் இருக்க டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். அடுத்தது அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் கட்டான ஒயரை நம்ம மதர் போர்டில் சால்ட்ரு பண்ணணும். இப்போ மதர் போர்டில் எங்கே வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த ஒயர் சால்ட்ரு பண்ண இடம் தெரியுது. அதே இடத்துல தான் நம்ம இப்போ அந்த ஒயரை ஃபிட் பண்ணி நம்ம சால்ட்ரு பண்ண போகிறோம். அதனால் நான் அந்த ஒயரை நான் இப்போ கனெக்ட் பண்ணிடுறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு சால்ட்ரிங் பண்ணிடுறேன். இப்போ நான் அந்த ஒயரை நம்ம மதர் போர்டில் சால்ட்ரிங் வச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அந்த பேனலில் நம்ம ஃபிட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி அந்த பேனலில் ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. அதை க்ளீன் பண்ணிடலாம். இப்போ நான் பேனலில் இருக்க டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். அடுத்தது இப்போ பேனலில் நம்ம அந்த மதர் போர்டை ஃபிட் பண்ண போகிறோம். அதனால் இப்போ அந்த மதர் போர்டை பேனலில் வச்சு ஃபிட் பண்ணிடலாம். ஃபிட் பண்ணிவிட்டு மதர் போர்டில் 2 ஸ்க்ரூ வரும். அந்த ஸ்க்ரூவையும் இப்போ நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். அதையும் ஃபிட் பண்ணிடலாம். இப்போ நான் மதர் போர்டை ஃபிட் பண்ணிட்டேன். அடுத்தது அந்த மதர் போர்ட்லேருந்து வர ஒயர் எல்லாமே நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். எப்படி இருந்ததோ அதேமாரி அந்த ஒயர் எல்லாமே நான் கனெக்ட் பண்ணிடுறேன். இப்போ நான் மதர் போர்டில் எல்லா ஒயரையுமே கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது நம்ம பேட்டரியை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம் இந்த போர்டு ஒர்க் ஆகுதான்ட்டு. அதுக்கு முன்னாடி பேட்டரி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதிலிருந்து எடுத்த பேட்டரி உப்பி போயிருந்தது. எனக்கு தெரிஞ்சு இந்த பேட்டரி வேஸ்ட்டு தான். மோஸ்ட்டாக எல்லா யூபிஎஸ்லையும் பார்த்திங்கன்னா பேட்டரி தான் ஃபால்ட் வரும். ஏன்னா இந்த பேட்டரி லெட் ஆசிட் பேட்டரி பார்த்திங்கன்னா செட் ஆகாது. ரொம்ப நேரம் சார்ஜ் ஏறினா இந்த பேட்டரி வீணாயிடும். அதனால் பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறேன்னா நான் வோல்டேஜ் செக் பண்ண போகிறேன் எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்ட்டு. அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா 1 வோல்ட்டு கூட எனக்கு வரல. பட் ஆனால் இந்த பேட்டரி நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா லைஃப் வராது. அதுவும் இல்லாமல் இந்த பேட்டரி புதுசாக வாங்கினா 600 ரூபா. பட் வேஸ்ட்டுனால என்ன பண்ண போகிறேன்னா நான் இந்த பேட்டரியை யூஸ் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா வேறு பேட்டரி யூஸ் பண்ண போகிறேன். என்ன பேட்டரி யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா லித்தியம் பெரோபாஸ்பரேட் பேட்டரி யூஸ் பண்ண போகிறோம். 4 பேட்டரி யூஸ் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 4 பேட்டரியுமே பார்த்தீங்கன்னா சீரியஸ் பண்ணி நம்மளுக்கு 12.8 வோல்ட்டு கொடுக்க போகிறோம். ஒரு பேட்டரி பார்த்தீங்கன்னா 3.2 வோல்ட்டு. இப்போ 4 பேட்டரியுமே நம்ம அந்த ட்ரேல வச்சு ஃபிட் பண்ணிடலாம். அந்த ட்ரேல வச்சு ஃபிட் பண்ண பார்த்து நம்மளுக்கு பேட்டரி
இன்டர்சேஞ்ச் பண்ணி வைக்கணும். பாசிட்டிவ் நெகட்டிவ்னு வச்சா தான் நம்ம சீரியஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அந்த ட்ரேயில் வச்சு ஃபிட் பண்ணிவிட்டு மேலே இருக்க ட்ரேவையும் வச்சு ஃபிட் பண்ணிடலாம். இப்போ நம்ம 4 பேட்டரி நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஒயரை வச்சு என்ன பண்ண போகிறோம்னா நம்ம சீரியஸ் பண்ண போகிறோம். எடுத்துக்கிற ஒயர் கொஞ்சம் கனமாக எடுத்துங்க, ஏன்னா ஆம்பியர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஒயர் ஹீட் ஆகும், அதனால் நான் கனமான ஒயர் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம அந்த பேட்டரியில் பார்த்திங்கன்னா வெல்டிங் வைக்கிற ஆப்ஷன் என்கிட்ட இல்லை, அதனால் நான் சால்ட்ரிங் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி சால்ட்ரிங் வைக்கிறதுக்கு முன்னாடி நான் அந்த பேட்டரியில் சால்ட்ரிங்லாம் வச்சுட்டு ஒயர் எல்லாமே பார்த்திங்கன்னா சீரியஸ் கனெக்ஷனில் சால்ட்ரிங் வச்சிடுறேன். இப்போ நான் பேட்டரியை சீரியஸ் கனெக்ஷன் பண்ணிட்டேன். சீரியஸ் கனெக்ஷன் பண்ணி எல்லா செட்டப்பையும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த பேட்டரி தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த பேட்டரியை பற்றி நான் ஃபுல் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ நம்ம இந்த பேட்டரியை சீரியஸ் பண்ண பேட்டரியில் நம்மளுக்கு எவ்வளோ வோல்ட் வருதுன்னு செக் பண்ண போகிறோம். அதனால் நான் மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி செக் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 12 வோல்ட் வருது. நான் அதுக்கே சார்ஜ் கூட எதுவும் பண்ணலை, புது பேட்டரினால் அதில் ஆல்ரெடி சார்ஜ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம சார்ஜ் போட்டால் 12.8 வோல்ட் வரும்னு எனக்கு நினைக்கிறேன். இப்போ நம்ம அந்த பாக்ஸில் வச்சு ஃபிட் பண்ண போகிறோம். இப்போ நம்மளுக்கு அந்த பேட்டரி பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸில் ஃபிட் ஆகலை. அதனால் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம சால்ட்ரிங் ஐனை யூஸ் பண்ணி அந்த ஒயரை சால்ட்ரிங் போட்டு வெளியே எடுத்துகிட்டு வர போகிறோம். இப்போ நம்ம அந்த ஹோல்ஸ் போட்டுடலாம் சால்ட்ரிங் ஐனை யூஸ் பண்ணி. இப்போ நான் 2 ஒயர் வர மாரி நான் ஹோல்ஸ் போட்டுட்டு அந்த ஒயரில் பார்த்திங்கன்னா அந்த ஹோல்ஸில் அந்த ஒயரை உள்ளே விட்டு வெளியே எடுத்துடுறேன். 2 ஒயரையுமே பார்த்திங்கன்னா 2 ஒயரையுமே கனெக்ட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம 2 ஒயரையும் வெளியே எடுத்துட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அந்த சாக்கெட்டையும் பின்னாடி வச்சு ஃபிட் பண்ண போகிறோம். அதையும் பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சில் வச்சு ஃபிட் பண்ணிவிட்டு சாக்கெட்டோட கனெக்டரும் பார்த்திங்கன்னா நம்ம அந்த மதர் போர்டில் நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு எல்லா செட்டப்பும் ரெடி. நான் இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா நான் டெஸ்ட் பண்ணுறேன், ஏன்னா சப்போஸ் நம்மளுக்கு ஒர்க் ஆகலைன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா வேஸ்ட்டு. அதனால் என்ன பண்ண போனால் நான் டெஸ்ட் பண்ணேன். நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் ஆகுது. நானும் பார்த்தீங்கன்னா சார்ஜும் போட்டு பார்த்துட்டு சும்மா கனெக்ட் பண்ணி பார்த்தேன் பேட்டரியோட லைனு. இப்போ நான் ஒரு அவுட்புட் எடுத்துக்கிறேன். இப்போ நான் 12 வோல்ட் அடாப்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுட்டரை கனெக்ட் பண்ணிக்கிறேன். எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். சப்ளைலாம் நம்மளுக்கு நல்லாவே வருது, ரிலே எதுவுமே ஃபால்ட் இல்லை. நம்மளுக்கு பேட்ரி அந்த ஒயர் மட்டும்தான் இஷ்யூ வந்தது. இப்போ நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. அதனால் என்ன பண்ண போகிறேன்னா நான் அந்த கவர் எல்லாமே போட்டு ஃபிட் பண்ணிடுறேன். ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ அந்த ஸ்க்ரூ எல்லாமே போட்டு ஃபிட் பண்ணிடலாம். இப்போ நம்ம யூபிஎஸ் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு பேட்ரி மட்டும்தான் ஃபால்ட்டாக இருந்தது, அதுவும் இல்லாமல் ஒரு ஒயரும் ஃபால்ட்டாக இருந்தது. எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம யூபிஎஸ்க்கு நம்ம சார்ஜ் போட போகிறோம். அதனால் நான் பேட்டரியோட லைனெல்லாம் கனெக்ட் பண்ணிடுறேன். நான் சும்மா தான் இப்போதைக்கு கனெக்ட் பண்ணுறேன், அதனால் நம்ம சும்மா பேட்டரியோட லைனை சொறி விட்டுறேன். இப்போ நம்ம சார்ஜ் போட போகிறோம் யூபிஎஸ் அந்த பேட்டரிக்கு. அதனால் நான் ப்ளக் பண்ணிவிட்டு நான் சுவிட்ச் போடுறேன். இப்போ நம்ம எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நான் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். சார்ஜர் ஏற இண்டிகேஷன் தெரியுதான்னு தெரியல. இப்போ பாருங்கள் பச்சை கலரில் சின்னதாக ஒரு லைட் ஏறுது. இப்போ நம்ம யூபிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா சார்ஜரும் ஏறுது பேட்டரிக்கு. இப்போ 1 ஹவர் சென்று நம்மளுக்கு யூபிஎஸ்சில் சார்ஜ் ஏறிட்டோன்னே எப்படி ஒர்க் ஆகுது ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ 1 மணி நேரம் சார்ஜர் ஏறிச்சு. இப்போ எப்படி ஒர்க் ஆகுது ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அதனால் எங்கள் வீட்டில் டிவியை நான் இந்த யூபிஎஸ்சில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த யூபிஎஸ்ஸை ஆன் பண்ணுறேன். இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஆன் பண்ணிட்டேன். இப்போ ஆன் பண்ண உடனே டிவியில் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிளைசரில் நான் கனெக்ஷன் கொடுத்துக்கிறேன். இப்போ ஸ்டெபிளைசரும் ஆன் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு ஸ்டெபிளைசர் ஆன் ஆனோடனே டிவியும் ஆன் ஆகிடுச்சு. பின்னாடி பார்த்தீங்கன்னா நான் பவர்லலாம் கொடுக்கல, இது கேமராவோட லைனு. இந்த கேமராலாம் பார்த்தீங்கன்னா நான் பல்லாவரத்துலேருந்து தான் வாங்கின்னு வந்து ஃபிட் பண்ணிக்கிறேன். எப்படி சூப்பராகவே ஒர்க் ஆகுது. இப்போ நம்மளுக்கு ஸ்டெபிளைசரில் பார்த்தீங்கன்னா டிவி ஆன் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு சும்மா எப்படி ஒர்க் ஆகுது ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் டிவியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணேன். நம்ம யூடியூப்பில் நம்ம சேனல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். நல்லாவே ஒர்க் ஆகுது யூபிஎஸ்ஸு, எந்த ஃபால்ட்டும் இல்லை. வெறும் 4 பேட்டரியிலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பராகவே ஒர்க் ஆகுது. இப்போ எவ்வளோ நேரம் ஒர்க் ஆகுது ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். நான் ட்ரை பண்ணதில் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 1 ஹவர் நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. இப்போ நான் ஆஃப் பண்ண உடனே கூட பார்த்தீங்கன்னா டிவியும் ஆஃப் ஆகிடுச்சு. யூபிஎஸ்சில் தான் ஒர்க் ஆகுது, வேறு கரண்ட்டில் ஒர்க் ஆகுதுன்னு நினச்சிக்க போகிறீங்க. யூபிஎஸோட லைனில் தான் ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம இந்த யூபிஎஸ்ஸை ரெடி பண்ணிட்டோம். இந்த யூபிஎஸ்க்குள்ளே பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு லெட் ஆசிட் பேட்டரி இருந்தது. அந்த பேட்டரி தான் வீணாக இருந்தது. அதுவும் இல்லாமல் ஒரு ஒயர்லாம் கட் ஆயிருந்தது. அதெல்லாம் சால்ட்ரிங் பண்ணிட்டோம். இப்போ எதுக்கு லெட் ஆசிட் பதில் நம்ம லித்தியம் பெரோபாஸ்பரேட் யூஸ் பண்ணோன்னா நல்லா லைஃப் வரும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் யூஸ் பண்ணியிருக்கலாமன்னு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. அதை ஃபுல்லாக ஒரு வீடியோ போடுறேன். லித்தியம் அயன் விசஸ் லித்தியம் பெரோபாஸ்பரேட்னு ஒரு ஃபுல் வீடியோ டீட்டெயிலாக போடுறேன். இப்போ நம்ம அந்த 4 லித்தியம் பெரோபாஸ்பரேட் பேட்டரிக்கே பார்த்தீங்கன்னா நம்ம டிவிலாம் பார்த்தீங்கன்னா சாலிடாக 1 ஹவர் ஓடுது. அதுவே டிவி இல்லாமல் வேறு நம்ம ரவுட்டர் பேசிக்காக சின்ன சின்ன சார்ஜர்
சார்ஜர்ஸ்லாம் யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு சாலிடாக பார்த்தீங்கன்னா 3 hours வருது. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இந்த யூபிஎஸ்ஸை ரெடி பண்ணிட்டோம். பல்லாவரத்துலேருந்து வாங்கிட்டு வந்து 250 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம். இப்போ நம்மளுக்கு பேட்டரியோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி 250 ரூபா வந்தது. 4 பேட்டரி வாங்கினோம். இப்போ நம்ம 1000 ஐ திங்க் 1100க்குள்ளே 1200க்குள்ளேயே நம்ம முடிச்சிட்டோம். இப்போ சப்போஸ் இது புதுசாக வாங்கணும்னா நம்மளுக்கு காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரௌண்டு 3000 மேலே ஆகும். இப்போ நம்ம இது 1100க்குள்ளேயே முடிச்சிட்டோம். இந்த வீடியோ எப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுமாரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். until sign off, Kamlesh. Thank you.